வணக்கம். என்னன்னு கேட்டா, நாங்கள் இந்த துறைமுகம் முதல் வந்து கடந்த காலத்தில் யூஎன்டிபி நிறுவனத்தால் செய்யப்பட்டது. அது திரும்ப புயல்களால் மூடப்பட்டு எங்களுக்கு தொழில் செய்ய முடியாத காரணத்தினால் நாங்கள் எங்கெங்க கடிதம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கடிதங்களை கொடுத்து எங்களுக்கு அந்த நிதிகள் கிடைக்கப்பட்டது. என்னன்னு கேட்டால், எங்கள்கிட்ட பிளானின் படி தான் நாங்கள் எப்படி இதை செய்து தரணுமென்ற பிளானின் படி தான் நாங்கள் கொடுத்த. நாங்கள் எல்லா இடம் எங்கள்கிட்ட திணைக்களங்கள், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், மற்றது கட்சி அங்கே எல்லா கொடுக்க வேண்டிய இடங்கள் எல்லா இடமும் கொடுத்து நாங்கள் பிளான் எங்களோட பிரதிகளும் இருந்து கொண்டிருக்கோம். அந்த கொடுத்த அனுப்பின பிரதிகளும் அப்போ எங்களுக்கு அப்படித்தான் செய்தார் சொல்லி எங்களுக்கு வந்ததா. என்னட்டு கேட்டால், நாங்கள் இதை தொழில் செய்கிறதுக்கான நாங்கள் தொழில் செய்யாமல் சும்மா எங்களுக்கு துறைய அளவுக்கு செய்து வைத்து பார்வையிடுறதுக்காக இல்லை, எங்களுக்கு நாங்கள் தொழில் செய்கிறதுக்கான துறைமுகத்தை தான் கேட்டோம். நாங்கள் எங்களுக்கு இதை செய்யணும். இந்த மண் அந்த அடித்து ஒரு பாதையால் மூடி மண் வந்து மூடி போடுது, அந்த மண் அங்கால இழுபடுறதுக்கான அந்த கரைகளை திறந்து தர சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கு. நாங்கள் அவைகள் என்னென்னு கேட்டால், அப்படியெல்லாம் செய்ய இயலாது, நீங்கள் நினைச்ச மாதிரி நான் செய்ய இயலாதுன்னு சொல்லி இப்போ ஒரு பிளான் பண்ணி அந்த 8 லட்சம் ரூபாய்க்கையும் ஒரு அங்கட அந்த பாதையை மாத்திரம் துறங்கி கொண்டிருக்கிற மொழியை நான் எங்களுக்கு எங்கட துறை சரியா புனரமைச்சு செய்கிறது மாதிரி எங்களுக்கு தெரியல. அண்டா இந்த நிதி வந்து 8 லட்சம் ரூபா இருக்குது. அது இப்போ 4 நாளாக வேலை நடந்து கொண்டிருக்கும். அந்த எங்களோட பாதைகளுக்கு தான், அந்த போகிற பாதைக்கு மட்டும்தான் ஏதோ தோண்டி கடுமையாக தாட்டு கொண்டு எங்களுக்கு அப்படியெல்லாம் தாக்க தேவையில்லை இருந்ததே இருக்க காணும். இப்போ நாங்கள் இடையிலேயும் வந்து எங்கள்கிட்ட கடத்த இதை பற்றி கடிதம் கேட்டவை நாங்கள் இதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கடிதம் எழுதி கொடுத்தாங்க. இப்படித்தான் செய்யணும். அதை விட மோசமாக அங்கே நின்று தாட்டுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதை திறந்ததாகிறதாக தெரியல, பாதை திறந்து செய்கிறது மாதிரி தெரியல. எங்களுக்கு ஒரு தாட்டு தான் அதை செய்து இப்படியே கொண்டு போகணும். அது எங்களுக்கும் வந்ததா தெரியல. எங்களுக்கு இப்போ செய்கிற பிளானை பார்க்க போனா எங்களுக்கு அது ஒரு மாசத்துல திரும்பவும் மூடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த வார பாதையால அந்த மண் வந்து மூடி ஒரு மாசத்துல திருப்பவும் அது சூழ்ந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னு கேட்டா, நாங்களும் இந்த கடலில் தொழில் செய்கிறோம். எங்களுக்கும் இதுல சில அறிமுகங்கள் இருக்குது. அப்ப நாங்க கரைச்ச வகையில எங்களுக்கு இதுக்கான உத்தரவுதார இன்ஜினியரோட வந்தவர், அவரோட நான் கரைச்ச போது அப்ப அவர் என்னன்னு கேட்டா, அப்படியெல்லாம் செய்ய இயலாது, நீங்கள் நிச்சய மூப்பு எல்லாம் செய்ய இயலாதுன்னு சொல்லி அவர் ஏதோ பழிவாங்கல் தன்மை மாதிரி அவர் போய் கொண்டிருக்கிறார். என்ன அப்படி நீங்கள் நினைச்ச மாதிரி செய்யலாது, இப்படித்தான் நாங்கள் செய்யலாம்னு சொல்லி அந்த ஒரு அளவை எங்களுக்கு தந்திருக்கணும். அந்த அளவை பார்த்த போனா அந்த அளவின்படி செய்தாலும் எங்களுக்கு தொழில் செய்கிறது மாதிரி தெரியல. இதுக்குள்ள திரும்பவும் ஒரு நிறுவனமோ ஒரு அரசாங்கமோ திரும்பவும் இவ்வளவு நிதியை ஒதுக்குறதுக்கு இனிமேல் முன் பெற மாட்டுது. இவ்வளவு நிதியை இதுக்குள்ள கொண்டு வந்து கொட்டின பிறகு பேந்தும் இதுக்குள்ள நிதி கொட்டுறதுன்னு சொன்னா ஆறும் இதுக்குள்ள வந்து முன் பெற மாட்டினோம். ஆனா எங்கண்ட வாழ்வாதாரம் இப்படியே பட்டு போற மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்றதை நான் இங்க வெளிப்படுத்துறேன் உங்களுக்கு. அந்த அரசாங்கத்தால அந்த எடுத்து அந்த சிசிடி அனுமதியோடு தான் செய்யணும். இப்போ கடத்தொழில் அந்த காசைத்தான் விட்டு கொண்டதோடைய அந்த இப்போ இது என்ன இந்த அப்ரூவல் கொடுத்தது வந்து இந்த சிசிடி கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அவர் தான் அன்றைக்கும் வந்து நான் இல்லை நேரடியாக அவரோட கரைச்சேன். நான் தேவையாக தான் கரைச்சி செய்து நான் எங்களுக்கு இப்படி இதை துறந்தா தான் எங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அன்று சொல்லி நான் சரியான விளக்கத்தை கூடி கதைச்சேன். அப்படி எல்லாம் செய்யலாம் நான் கடைசியா சொன்னேன். நாங்கள் நீ மினிஸ்ட்ரியாவும் அதை கதைச்சு கொள்ளணும்னு சொல்ல அவர் அந்த செய்த அளவை விட இன்னும் 5 மீட்டர் குறைச்சி செய்கிறதாக இங்கே ஆரம்பிச்சு போட்டு போயிருக்கிறார். எங்களுக்கு அப்ப இணைச்சா எங்களுக்கு பெரிய வேதனை கவலையமா தான் கிடக்கு. என்னன்னு கேட்டா, இவையெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஆக்கள். அப்ப இவையில விட்டு நாங்களும் நீ யார்கிட்ட போறது? இவையில எங்களுக்கு வேலை செய்யறது தான் இருந்து கொண்டிருக்கிற மக்களாகி எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இருந்து கொடுக்கிற மட்டும் எங்களை பழி வாங்குற மாதிரி தான் இது முடியுது. எனக்கு பார்க்க இப்படி பழி வாங்குற மாதிரி அண்டா சொல்லி தனியாருக்கு சரியான ப்ரமோஷனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு தொழிலாளி இப்படி எத்தனையோ தொழிலாளிகள் இருக்க சின்னப்படுறாமன்றதை அவைகளுக்கு தெரியாம ஒரு பழி வாங்கல் குணத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம்ன்றது எனக்கு தெரியுதுன்றதை நான் உறுதிப்படுத்தி சொல்றேன். இதுக்குள்ள 8 லட்சம் ரூபாய் காசுக்கு தான் இந்த வேலை செய்யணும்ன்றது. 8 லட்சம் தான். 10 லட்சம் வந்ததா அது திரும்பி விடுது. அது யூஎன்டிபியால வந்ததா அது இது ரெண்டையும் ஒன்றா போட்டு செய்யல, அதுக்கு அப்ரூவல் இல்லைன்னு சொல்லி இதுக்கு தான் அப்ரூவல் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் அது 18 லட்சம் வந்த அன்னைக்கு சந்தோஷப்பட்டாங்கிற ஒரு அளவு கண்டாலும் நாங்கள் இந்த துறை மூடுபட்டு இன்னும் பொறுத்த மட்டும் ஒரு 6 மாசம் தொழில் இல்லாம பெரிய சின்னாம என்னப்பட்டு நாங்கள் இப்ப அதுல வந்து இந்த நிதிக்கு வேலை செய்தார் வேணும் மட்டும் பார்க்க போனா அது உங்களுக்கு பார்க்க தெரியுதான் எங்க என்ன மாதிரி வேலை நடக்குதுன்றது. வேலை செய்யற வேலை எந்த வேலை ஒரு பிள்ளையும் இல்லை. ஆனா அவே அந்த அப்ரூவல் கொடுத்தவர் தான் அது வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறார்ன்றது எனக்கு வடிவா தெரியுது. அங்கால ஒரு சுற்றுலா மையம் அமைக்கிறதுக்கான ஒழுங்குகளும் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அதுகளுக்கெல்லாம் அவங்களை அனுமதி கொடுக்க சொல்லி ஒரு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த என்ன அந்த சுற்றுலா மைய
அந்த அதிகாரியும் எங்களோட போன் எடுத்து நெடுகிலும் அவருக்கு கொடுக்கலாம் தானே, நீங்களே இதுகளை தாமதிக்கிறீங்க, கொடுக்கலாம், உங்களுக்கு செய்வர் தானே, அப்படி இப்படி எங்களுக்கு அவரை அந்த சுற்றுலா செய்தால் எங்கள்ட தொழில்களுக்கு பாதிப்பு, அதால நாங்கள் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அதை வச்சு எங்களுக்கு இந்த துறைமுகத்தை செய்கிறது பழி வாங்கி கொண்ட இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதுதான் உண்மையிடத்தை நாங்கள் உறுதிப்படுத்துற மாதிரி முடியுது. வணக்கம். இப்போ நீங்கள் நேரடியாக இங்கே கரையோரத்தில் வந்து பார்க்குறீங்கள், கரையில இருந்து இப்போ ஒரு 150 தூரத்தில் ஒரு பண்டு அமைக்கப்பட்டிருக்கு. கடல் நடுப்போருக்கும் மற்றது பானா வடிவில் 2 சைட்டுக்கும் கரை அமைக்கப்பட்டிருக்கு. நடுவால பாதி ஒன்று விடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எங்களுக்கு இந்த துறைமுகம் வந்து இது ஒரு நீரோட்ட கடல். அதோட கடல் அனர்த்தங்கள் அதுகள் வரும்போது கடல் அலை உள்ள கடல் அது மண் வந்து எங்கட பாதையால வந்து உள்வாங்குது. இந்த கட்டுக்கு உள்வாங்கின உடனே அந்த பானாவா இருக்கிறதால மண் ஒரு பக்கம் போக முடியாமல் ஏறி ஒரு தரையாய வந்து கொண்டிருக்கு. அதால இந்த தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 20 போட்டு கிட்ட இதுக்கு நிற்கிது. தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நின்று கொண்டிருக்கு. நாங்கள் முக்கியமாக கேட்டது என்னன்னு சொன்னா, இந்த 2 பக்கத்து இந்த கட்டு, இந்த பானா வடிவத்தில் இருக்கிற கட்டை 2 பக்கத்தையும் அகத்தி விட்டா அங்கால வாடை பக்கத்தால வார கடலும் சோழா பக்கத்தால வார கடலும் அங்கேயும் இங்கேயும் போய்கொண்டிருக்க நடுவால் எங்கட பாதையால வார மண் 2 பக்கத்தாலையும் போய்கொண்டிருக்கும். அப்ப அதனால கடலா இருந்து கொண்டிருக்கும், மேல் கட்டா இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் இப்ப இந்த கட்டு எடுத்து மேலால போட சொல்லி தான் கேட்டாங்க. இப்ப பாதையில உள்ள மண்ணை மாத்திரம் அகத்தி விட்டால் இப்ப இனி வரப்போறது அடுத்த சிறுமாறி வரப்போகுது. இப்ப அந்த கட்டத்துக்கு பார்க்க போனா அந்த பாதை மறுபடி திரும்ப வந்த மண் வந்து மறுபடி மூட போகுது. அப்ப திரும்ப ஒரு நிதி எடுத்து இந்த வேலையை செய்வீனோன்றது ஒரு சாத்தியம் இல்லாத இதா இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் இது கொடுத்த உத்தியோகத்தர்மார், அதாவது கரையோர பாதுகாப்பு அவையதான் பதில் சொல்லணும். ஆனா இந்த தொழில் செய்கிற அவையால் தாங்கள் தொழில் செய்யுமா போல அந்த வேலையை செய்து கொண்டு இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து இந்த அனுமதியை கொடுத்து தாங்க நெஞ்சமுப்புக்கு இப்படி ஒரு வேலையை செய்யணும். உண்மையிலே இதால பாதிக்கப்பட போற தொழிலாளி திரும்ப இதை மூடி விட்டா யாரும் வந்து வேலை செய்ய மாட்டேன். முதல் நான் வேலை செய்த இதே நிறுவனம் UNDP 10 லட்சம் ஒதுக்கி இருந்தது. நீண்ட காலமா அந்த காசு நிலுவையில இருந்தது. இது மினிஸ்ட்ரியின் காசு 8 லட்சம் வந்ததால 2டையும் இணைச்சி செய்ய சொல்லி கேட்க அதுக்கு ஒன்றுக்கு அப்ரூவல் கொடுக்க 10 லட்சத்துக்கு, அதால அது திரும்பி விட்டது. இப்போ இந்த 8 லட்சத்துக்காக வேலை செய்யணும். இந்த 8 லட்சம் வந்து இப்போ இந்த ஒதுக்கப்பட்ட நிதி போதாத நிதி. அதால நாங்கள் இந்த 2 பக்கத்தையும் ஒதுக்கி மண்ணி அல்லாமல் விட்டா 2 பக்கத்தாலையும் மண் போய்கொண்டிருக்கும். அதால இப்போ இன்றைக்கு தெற்கு பக்கமா இருக்கிற கட்டு வந்து இருக்கிறதால கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் கரையல்ல மண் இல்லை, எல்லாம் ஒரே கல்லு பாரா விட்டது. என்னடா முழு மண்ணும் வந்து எங்களை பாதையால் இந்த துறைமுகத்துக்குள்ள ஒதுங்கி விட்டது. இந்த இதுகளை ஒதுக்கி விட்டா இந்த 1 கிலோமீட்டர் தூரம் மட்டும் மற்ற தொழிலாளிகளுக்கும் பாதிப்பில்லாத மாதிரி இருக்கும். இதைத்தான் நாங்க சொல்லி நாங்கள் அதை இன்ஜினியர் மாதிரி தாங்கள் படித்தவை, தங்களுக்கு தான் இது தெரியும், மாத்திரம் அள்ளி விட்டா சரியான மாதிரி இதை இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கணும். இதால தொடர்ந்து பாதிப்பு தான் ஏற்படும் மொழிய மற்றுமல தொழிலாளிக்கு இது பிரயோசனமா தெரியல. 10 லட்சத்துக்கு அது என்னத்துக்கு அதை கொடுக்கலன்னு தெரியல. அது கடத்தொழில் திணைக்களம் தங்கண்ட இதுல இதோட சேர்த்து செய்வோம்னு கேட்டிருந்தது போலோடக்கு. அதுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. நான் இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரோட கதைச்சு நாங்கள் இது கடத்தொழில் திணைக்களத்தோடைய அந்த நிதியை கொடுத்து செய்யலாம் தானே என்று அவர் அதுக்கு UNDPயோட கதைச்சவர் போல அது 2 காசுக்கும் ஒரு வேலை தான் செய்ய போயின்னு என்று சொல்லி அவை அந்த இது என்ன செய்தி அந்த நிதி என்ன மாதிரி அதை நிப்பாட்டின இடங்களை விளங்கல. ஆனா உண்மையில அந்த இந்த 18 லட்சம் என்று சொன்னா ஓரளவுக்கு காணத்தக்கனையா இருக்கும். இதுக்கு 18 லட்சம் அளவுக்கு இது கூடுதலான நிதி திகழ்வு. உங்களுக்கு நீங்கள் வந்து நேரடியா பாக்குறீங்க அந்த கட்டுகள் எல்லாம் நாங்களும் சொன்ன இந்த கட்டத்திலிருந்து அந்த மேலால் உள்ள கல்விகளை போட்டு நிறவியாத லெவல் படுத்தி விட்டா பாதையால வர தண்ணியும் மண்ணும் திரும்ப 2 பக்கத்தால ஓடிச்சுதாண்டா பாதிப்பில்லை. வடிவா விளங்குது. இன்ஜினியர்மாருக்கும் தெரியணும். இது இருக்குங்காத தரிசனண்டு சொல்லி அழைக்கும் அவர் இன்ஜினியர். அவர் தான் இதுக்குரிய அனுமதியை கொடுத்திருக்கிறார். ஆனா உண்மையில இன்றைக்கு அவை வந்து நாங்கள் அனுபவம் பெற்ற மீனவர்கள். அப்ப அதாவது எங்களுடைய அனுபவத்தையும் இதுக்குள்ள உள்வாங்கி இருந்தால் எங்களுக்கு பாதிப்பு இல்லாம தொழில் எங்கண்ட அனுபவம் மாத்திரம் இதுக்கு உள்வாங்கப்படையில அவ தம்முடைய விருப்பப்படிதான் இதை செய்கிறார் ஒழிய ஆனா எங்கண்ட அனுபவத்தை இதுக்கு கொண்டு வரையில என்றது எங்களுக்கு மீந்த கவலையோட நான் இதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னா இஞ்சி எங்களுடைய ஒரு துறைமுகம் ஒன்று வேலை துவங்கி இருக்கு. அப்ப அது 8 லட்சம் ரூபான்ட்டு தான் அதை தீர்மானிச்சிருக்குது. அதை விட இந்த தொழில் எங்கள்ட விருப்பப்படி இங்க வந்து இன்ஜினியர்
ஒரு ஆள் வந்தது இங்க கதைச்சவர் எங்களோட. அவர் தன்னுடைய விருப்பப்படி அவர் தான் தொழில் செய்கிற மாதிரி தான் எங்கண்ட துறைமுகத்தில துறையை கிண்டி கொண்டிருக்கிறார். ஒரே முகத்துவாரில் ஒரே நாள் இன்றைக்கு 5 நாள் ஒரே நாள்ல வந்து இதே அதை கிண்டி கொண்டுதான் இருக்கணும் ஒழிய வேற எங்களுக்கு நாங்கள் நினைச்சது மாதிரி எங்களோட தொழிலாளிகள் நினைச்சது மாதிரி தார நோக்கம் இல்லை. எங்களுக்கு ஐயா முதல் ஆரம்பத்தில் இந்த வேலை துவங்கிக்க மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மக்களின் விருப்பத்துக்கு தான் இந்த வேலையை செய்ய வேணும். அப்படி அவியல் செய்யலை. எங்களுக்கு 2 பக்கமும் நாங்கள் அறியாம முதல் எங்களுக்கு ஒரு நிறுவனம் செய்து தந்தது. அது ஒரு பானா மாதிரி செய்து ஒரு முகத்துவார் விட்டு நாங்கள் அந்த முகத்துவாரில் எங்களுக்கு நல்ல போட்டுகள் இதுகள் எல்லாம் சிறப்பா நிற்குமென்று தான் எதிர்பார்த்து நாங்கள் அது ஒரேடியா கொண்டு வந்து 2 வளத்தாலையும் அது வான் மாதிரி எங்களை மூடி இன்றைக்கு ஒரு 6-7 மாசம் எங்களோட தொழிலாளிகள் எல்லாரும் சரியாக பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறேன். எங்களுக்கு முக்கியமா வேற நாங்கள் இந்த இன்ஜினியரை கேட்டுறாங்க. எங்களுக்கு 2 பக்கமும் 100-150 யாரு கிட்ட வர 2 பக்கத்தையும் கிளறி எங்களுக்கு இந்த முகத்து வேற சும்மா இருக்கா நோமலா செய்து வேற கொண்டுதான் கேட்டுறேன். இல்ல நாங்கள் நினைச்சது மாதிரி தான் இங்க எங்கட மெப்பின் படிதான் இங்க செய்ய போறோம். நீங்கள் ஒன்றும் செய்யலாது. இங்க செய்தத்தையும் மற்ற சங்க தலைவர் பொருளாளரையும் அவர் சொல்லி போடுவார். இதுக்கு மேலே அங்கால செய்ய மாட்டோம், நீங்க செய்யறத செய்யும் கொண்டு இல்ல அவற்றை விருப்பத்துக்கு தான் அவர் செய்கிறார். இல்லைன்னு சொன்ன எங்கட மக்கள்கிட்ட விருப்பத்துக்கு செய்யல. இதெல்லாம் ஜனாதிபதி ஐயாவும் எங்களுடைய அமைச்சர் ஐயாவும் நேரடியா வந்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நேரடியா வந்து இந்த எங்கட துறைமுகத்தை பாருங்க, எங்கட கேவலத்தை பாருங்க. நாங்க உங்களை குடியிருந்த ஆக்கள். இதைத்தான் ஐயா நாங்க திரும்ப சொல்றோம். எங்களுக்கு இப்ப இந்த வேலை வந்து அவையில் சுருக்கமா முடிக்க போயினேன். என்னன்னு சொன்னா அந்த துறைமுகத்துக்கு வச்சு கிளறி கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி நடக்க இல்லையா. நாங்கள் நினைச்ச மாதிரி மக்கள் இந்த கோரிக்கை ஒன்றும் சரியில்லை. நீங்கள் மக்களுக்காகத்தான் ஐயா இந்த பதவியில வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு நேரடியா வந்து உங்களோட உறுப்பினரோ ஐயா ஜனாதிபதி ஐயாவோ அமைச்சரோ ஐயா இங்க வந்து எங்களுக்கு நேரடியா பார்த்து எங்கட மக்களின் விருப்பத்துக்கு இது எங்களுக்கு இந்த 2 வளத்தையும் முதல் ஓப்பினா துறந்து போட்டு மீதி வேலை இருந்தா எங்களுக்கு முகத்து வேற செய்யுங்க. இந்த முகத்து வேறல 5 நாள் கூடி இப்பவும் அதைத்தான் கிளறி கொண்டிருக்கிறேன். என்ன போகுது என்ன பிரச்சனைன்னு சொன்னா 8 லட்சம் ரூபாய் தான் ஐயா ஒதுக்கினது. அந்த காசுக்கு கணக்கா அதுல செய்து போட்டு இடையில விட்டுட்டு போயின. இன்றைக்கு நாங்கள் பெரிய பாதிப்பு அடைஞ்சு கொண்டிருக்கிறோம் ஐயா.